வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முதலும் ஐந்தும் இதுதான் நம்ம பார்க்க போற விஷயம். இது முழுக்க முழுக்க வாஸ்து சம்பந்தப்பட்டது. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால ஒரு வீடு கட்டி நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். அவங்களுக்கு 2 பையன் 3 பொண்ணு 5 பசங்க. ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்ப தலைவர் அந்த வீடு கட்டி ஒரு 6 வருஷத்துல ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல முதல் பையன், அவங்க அப்பா இறந்து சில வருடங்கள், அதாவது ஒரு 3-4 வருடங்கள் கழித்து அவரும் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 வருடங்கள் கழித்து 5வதாக பிறந்த பெண் குழந்தை, அந்த அம்மா அவங்களும் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க செய்த தொழில் முடங்கி பண கஷ்டத்துக்கும் ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போயிட்டு அந்த இடத்தை இடிச்சிட்டு நம்ம புதுசா வீடு கட்டலாம், ஏன்னா சுத்தி இருக்கிற வீடெல்லாம் உயரமா போச்சு, அந்த சாலையெல்லாம் அப்பப்போ ஹைட் பண்ணி புது சாலையா போட்டதுனால வீடு பள்ளமா போயிடுச்சு அப்படின்னு அந்த வீட்டை இடிச்சிட்டு நம்ம வேற வீடு கட்டலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த வீட்டை இடிச்சிட்டு பேஸ்மட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பேஸ்மட்டம் போட்டதுக்கு அப்புறம் யாரையாவது ஒரு வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு வாயில் படி எங்க வைக்கலாம், மாடிப்படி எப்படி போடலாம், பாத்ரூம் டாய்லெட் எப்படி போடலாம், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. மெயினான கோரிக்கை பாத்ரூம் டாய்லெட் போடணும். இதுக்காக இந்த வாஸ்து ஆலோசகரை தேடுறாங்க. அப்படி தேடும்போது என்னுடைய கான்டாக்ட் நம்பரை பிடிச்சி என்னை கூப்பிடுறாங்க. நான் போய் அந்த இடத்த பார்த்துட்டு அவங்களுக்கு தீர்வு சொல்லலான்னா என்ன ஃபோன்ல அழைத்த நபர் அங்க இல்லை. அவரு ரெப்ரசன்ட் பண்ற ஒரு நபர் தான் அங்க இருந்தாரு. அவர் நான் சொல்றத கேட்கிற ஐடியாவுல இல்லை. ஏன்னா நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க, நான் ஒரு 38 வீடு கட்டியிருக்கேன், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் வாஸ்துப்படி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க ஐயா, நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. மீண்டும் ஒரு நாள் பொறுத்து அதே நபர் என்னை அழைக்கிறார். ஏற்கனவே என்னை ஃபோன்ல அழைத்த நபரை அழைக்கிறார். ஐயா, நீங்க வந்தீங்களா, எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, தயவு செய்து எனக்காக நீங்க திரும்ப வாங்க அப்படின்றாங்க. அம்மா, நான் திரும்ப வரேன், ஆனா நீங்க அங்க இருக்கணும். ஒரு ஒரு கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க, விசாரணைக்கு வருது, தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அதை விசாரிங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு நபர் விசாரிங்கன்னு சொன்னா நீங்க விசாரிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதான் தீர்ப்பு கொடுத்தாச்சு, எப்படி விசாரிக்க முடியும்ன்றாங்க. உங்க வீட்டுல நடக்கிற விஷயம் அதுதான்மா. அவர் எல்லாமே பிளான் பண்ணி போட்டார், பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு, இதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றாங்க. இல்லை, எங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட்டு எங்க போடணும், அதுதான் எங்களுக்கு மெயினா உங்களை கூப்பிடுறதுக்கு காரணமே அப்படின்னாங்க. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஒதுக்கி அவங்கள போய் பார்க்குறேன். அந்த அம்மா இருக்காங்க அங்க, அவங்க ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க.
அவங்க வந்து என்ன கூப்பிட்டது அந்த பாத்ரூம் டாய்லெட் எங்க போடணுன்றது தான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு மாடிப்படி எங்க போடணும், அப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் எங்க வைக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து வடக்கு பக்கம் காலி இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் கார் பார்க்கிங் வச்சுக்கிட்டுமா, இல்ல நான் வந்து ஒரு கடை கட்டி வாடகைக்கு விட்டுட்டுமா, அப்புறம் தென்கிழக்குல கொஞ்சம் இடம் இருக்குது, அங்க கடை கட்டி வாடகைக்கு விட்டுட்டுமா. இந்த கேள்வி எல்லாம் அந்த ஏற்கனவே ஒரு நபர் இருந்தார் இல்லையா, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் சொன்னாரு, அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நான் என்னை அழைத்த அந்த அம்மா கேட்டேன், அம்மா நீங்க வந்து என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு. இல்ல பாத்ரூம் டாய்லெட் கட்டணும், அதுக்காக தான் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே போடணும்னு சொல்றாரு, எங்களுக்கு அது பிடிக்கல, எங்க போடணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜென்ரலாவே ஒரு வீடு கட்டும்போது பாத்ரூம் டாய்லெட் அப்படின்னாலே வடமேற்கு பகுதியில தான் போடணும். அது வீட்டுக்கு உள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில போட்டாலும் சரி. இப்ப அந்த ஏரியா வந்து செப்டிக் டேங்க் கட்டாம கூட நம்ம பாத்ரூம் டாய்லெட் கட்டிக்கலாம். ஏன்னா பாதாள சாக்கடை திட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுல நீங்க வந்து செப்டிக் டேங்க் இல்லாம கூட நீங்க பாத்ரூம் டாய்லெட் கட்டிக்கோங்க. இல்ல அப்படின்னு நீங்க வந்து பாத்ரூம் டாய்லெட்டோட எனக்கு செப்டிக் டேங்க் வேணும்னா, இடம் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு இடம் கிடையாது. வடமேற்கு பகுதியில கீழ செப்டிக் டேங்க் போட்டு மேல பாத்ரூம் டாய்லெட் கட்டிக்கோங்க அப்படின்றேன். வடமேற்கு பகுதியில இடம் இருக்கு, அங்க பண்ணிக்கோங்க அப்படின்னேன். அவர் உடனே அந்த சிவில் இன்ஜினியர் வந்து என்ன சொல்றாரு, நாங்க வந்து மாடிப்படி போடணும். எங்க போடணும்? அந்த நபருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வயசுக்கு மேல இருக்கும். அவர் வந்து நம்ம சொல்றத காதுலயே வாங்க மாட்டேன்றாரு. அவருடைய விருப்பத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இது வந்து கருட மனை இது. இதுக்கு வந்து வடக்கு பார்த்து தான் நான் வாயில் படி வைக்கணும் அப்படின்றாரு. அப்ப மாடிப்படியும் வடக்கு பார்த்து தான் போடணும்ன்றாரு. இருக்கிறது 12 அடி அகலம் தான் இடம் அது. அதுல எப்படி வடக்கு பக்கம் வாயில் படி வச்சு மாடிப்படி போடுவீங்க? அப்படின்னா, நான் இப்படி போடுவேன், இப்படி போடுவேன்றாரு. ஐயா அப்படிலாம் போடக்கூடாது ஐயா. அப்படின்னு சொன்னாலும் அவரு ஏற்கல. அப்புறம் அந்த அம்மாகிட்ட நான் பேசினேன். அம்மா நீங்க என் வழிக்கு வரீங்களா? இல்ல உங்க வழிக்கு நான் வரட்டுமா? அப்படின்னு. இல்ல நீங்க உங்க வழிக்கே நாங்க வர்றோம் அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்க வந்து மாடிப்படி வடமேற்கு பகுதி தான் போடணும். இங்க இடமே இல்ல. அது ஓப்பன் படி கேன்டிலீவரா போட்டுக்கோங்க. அப்படி மாடிப்படி போட்டோம்னா வடக்கு பக்கம் என்ட்ரன்ஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். வைக்க முடியாது. நீங்க கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க அவங்க. என்ன அப்படின்னா, இப்போ அந்த இடம் வந்து சதுரமா கிடையாது. அல்லது செவ்வகமாவும் இல்ல. வடகிழக்கு, கிழக்கு பக்கம் உள்வாங்கி வடமேற்கு பகுதியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 அடி உள்ள வாங்கிடுச்சு வடகிழக்குல. வடகிழக்குல கிழக்கு பக்கம் 8 அடி கட்டாயி 12 அடி அகலம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிழக்கு வச்சுக்கோங்கன்னா அவங்க வந்து இல்ல இது கிராஸா போவோம், வடகிழக்கு பார்ப்போம் அப்படின்றாங்க. பார்த்தா என்ன பரவாயில்லம்மா, இது ஏற்கனவே முகம் வந்து பாதி முகம் இல்லாத வீடு. நீங்க எங்க வச்சா என்ன? இந்த மாதிரி இடத்துல முதல்ல என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வீடு கட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்ல அப்படின்னா அந்த 12 அடியில நான் வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து கோர்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இப்போ நாங்க என்ன பண்ணணும், கட்டிட்டோம், இதுக்கு வழி சொல்லுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தரா கேட்கும்போது இது எல்லாருமே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ் கம்பெனி வச்சு பஸ் நடத்திருக்காங்க. இந்த பஸ் கம்பெனி போச்சு, ஆயில் பிஸ்னஸும் போச்சு. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்ல டெம்பரரியான ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து வடகிழக்குல தான் கிழக்கு பக்கம் தான் வாயில் படி வைக்கணும். நான் வந்து இதை ஒரு பக்காவா ஒரு பிளானை போடுறேன். மாடிப்படி வடமேற்குல கேன்டிலீவர் டைப்ல தான் போடணும்.
அந்த இடம் அத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த இடம் வந்து மொத்த இடமே வடகிழக்கு கட்டு. ஒரு முக்கோணம் மாரி இருக்கு. அதாவது வடமேற்குல ஆரம்பிச்சு தெற்கு வந்து தென்கிழக்குல வந்து நேரா மறுபடியும் வடமேற்கு போகுது. அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு இடம் அது. அப்ப அந்த வடமேற்கு வளரும்போது, அங்க நிச்சயமா வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கும், பண இழப்பு இருக்கும், ஆ காதல் திருமணம் இருக்கும். காதல் திருமணம் உண்டு அந்த வீட்ல. இன்னொன்னு திருமணமே நடக்காத ஒரு 40 வயதுக்கு மேல கடந்த ஒரு நபர் இருக்காரு. இதெல்லாம் அந்த வடகிழக்கு கட்டாயி வடமேற்கு வளர்ந்ததால ஒரு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிளான போட்டு குடுத்தேன். வடகிழக்குல கிழக்கு பக்கம் வாயில் படி வச்சு. அவங்க வந்து அப்பயும் அவரு வந்து விடல. இல்ல இது வந்து வைக்கக்கூடாது. எனக்கு கருடமனையா இருக்குது. வடக்கு பக்கம் தான் வாயில் படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதுனால, உங்க விருப்பத்துக்கே நீங்க வடக்கு பக்கம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஒண்ணு வந்தா நம்ம வழிக்கு வரணும். இல்லன்னா நம்ம அவங்க வழிக்கு போயிடணும். இப்ப நம்ம வந்து அந்த இடத்துல அவங்க வழிக்கு நம்ம வந்து போயிட்டோம். அது வர பலனை நீங்க தான் அனுபவிக்கணும். ஏற்கனவே வந்து இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. அது வந்து விதி உங்க பக்கம் வந்து விளையாட போகுது. நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு இடம் நம்ம வந்து எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா, கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு, இந்த இடத்துல வீடு கட்டலாமா? கட்டணும்னா எப்படி கட்டணும்? ஒரு ஆலோசனைய பெற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு கட்டுறது, நம்முடைய சந்ததியை நம்ம வந்து காப்பாத்திக்கலாம். இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நிகழ்வு. அத விட்டுட்டு, இருக்கிற இடத்துல நான் வந்து எந்த இடமும் வேஸ்ட் பண்ணி விடமாட்டேன். மொத்த இடமும் நான் கட்டிப்பேன் அப்படின்னும்போது, இந்த மாதிரி ஒரு முக்கோணமான ஒரு இடத்துல வீடு கட்டி, அங்க எப்படி நம்ம சிறப்பா வாழ முடியும்? அது வந்து பாத்தீங்கன்னா, வடகிழக்கு, கிழக்கு தெருப்பார்வை, வடக்கு தெருக்குத்து, நேர் தெருக்குத்து. அது கொஞ்சம் வடமேற்கு வடக்கு சார்ந்திருக்கு. வடமேற்கு வடக்கு சார்ந்து இருந்தாலே காதல் திருமணம், இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உண்டு. இல்ல என்னையோ, இல்ல வேற யாரையோ ஒரு நல்ல வாஸ்து பார்க்குறவங்கள கூப்பிட்டு காமிச்சு, இந்தாங்க வீடு கட்டாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் மீறி அவங்க கட்டுறாங்கன்னா, விதி வந்து அவங்க பக்கம் வலிமையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, இந்த இயற்கை வந்து ஒரு குருட்டு. கண்மூடித்தனமா தான் அது வேலை பார்க்கும். அங்க வந்து யார் இருக்காங்க, இல்ல அப்படின்லாம் பார்க்காது. எந்த மூளை தவறு இருக்கோ, அந்த மூளைக்கு உண்டான தண்டனை அது நிச்சயமா குடுத்தே தீரும். ஸோ அந்த தண்டனைய நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தவறா இருக்கும் பட்சத்துல. ஒரு நல்ல வீடு கட்டுறோம்னா, இந்த இயற்கை மீண்டும் அது குருடா தான் இருக்கும். ஒரு நல்ல திசையில உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பலன்களை எல்லாம் நிச்சயமா குடுக்கும். அதுல வந்து மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஒரு நல்ல மூளை இருந்தா நல்ல பலனை குடுக்கும். தவறான மூளையா இருந்தா தவறான பலனை நிச்சயமா குடுக்கும். அது வந்து யாரையுமே வந்து பார்க்காது, விட்டு வைக்காது. ஸோ அதனால வீடு கட்டுறவங்க யாரா இருந்தாலும் சரி, இல்ல வீடு கட்ட போறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க கட்டக்கூடிய இடம் நல்ல இடமான்னு முதல்ல தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க. அப்பதான் உங்க சந்ததி நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு மிகப்பெரிய இழப்ப சந்திச்ச பிறகுதான் கூப்பிடுறாங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஞானோதயம் வருது. அதனால வீடு கட்ட போறவங்க யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தன்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.